ஈஷ்வாகு வம்சத்தில் நீதிமானாக அரிச்சந்திரன் வாழ்ந்தார். அவன் உண்மை மட்டுமே பேசுவான். ஒருமுறை விசுவாமித்திரர் அரிச்சந்திரனை சோதிக்க முடிவு செய்து, நீ எப்போதும் உண்மையை காப்பவன் என்று சொல்கிறாயே, அதை நான் சோதிக்கட்டுமா என்றார். அதற்கு அரிச்சந்திரன், எதையும் கேளுங்கள் முனிவரே, ஒருபோதும் உண்மையை விட்டுவிட மாட்டேன் என்றார். உடனே விசுவாமித்திரர், நான் உன் ராஜ்யத்தையே தர்மத்தின் பேரில் கேட்கிறேன் என்றார். அரிச்சந்திரன் தயங்காமல் தனது ராஜ்யத்தையும் செல்வத்தையும் தந்துவிட்டான். ராஜ்யம் இல்லாமல் அரிச்சந்திரன், அவன் மனைவி சாந்தி, மகன் ரோஹிதாசன் காட்டுக்குச் சென்று வாழ்வதற்கு இடமில்லாமல் திண்டாடினர். அப்போது விசுவாமித்திரர் மீண்டும் தோன்றி, நீ எனக்கு இன்னும் தகுந்த காணிக்கை தரவில்லை, தட்சிணை வேண்டும் என்றார். அரிச்சந்திரனிடம் எதுவும் இல்லாததால் அவன் தன்னை அடிமையாக ஏற்றுக்கொண்டு அதனையே தட்சிணையாக ஏற்றுக்கொள்ளுமாறும் சொன்னார். அரிச்சந்திரன் சுடுகாட்டில் காவலராக வேலை பார்த்தார். அவனது வேலை இறந்தவர்களின் உடலை எரிக்க அனுமதி கொடுப்பது. ஒரு நாள் தன் முன் வந்த இறந்த உடல் தன் மகன் ரோஹிதாசனுடையது என்பதை அறிந்து திகைத்துப் போனான். அவனது மனைவி சாந்தி மகனின் உடலை எரிக்க வந்திருந்தார். ஆனால் அரிச்சந்திரன் உண்மையை காப்பதற்காக தன் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்தி, நான் காவலன், கட்டணம் செலுத்தாமல் சடங்கு செய்ய முடியாது என்றான். அப்பொழுது விசுவாமித்திரர் தோன்றி அனைத்தும் ஒரு சோதனை என வெளிப்படுத்தி அரிச்சந்திரனை புகழ்ந்தார். அந்த நிமிடத்தில் ராஜ்யமும் குடும்பமும் அவனிடம் திரும்பியது. இதுபோன்ற வீடியோக்களை காண உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.